கணபதி சரணம் கணநாதா சரணம் வணக்கம். நான் ஆர்ஜே நந்தினி. இன்றைக்கு உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் சொல்ல போகின்றேன். ஆறறிவு படைத்த மனிதர்களை விட விலங்குகளும் பறவைகளும் தேர் வெரி வெரி ஸ்மார்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. எஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை. நிறைய பேரில் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம், ஒரு சிலாக்கள் கோவமாக இருக்கும். வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட் அப்படின்னு. எஸ், இப்போ இந்த பறவைகளோ விலங்குகளோ வந்து பார்த்தீங்களாக இருந்தால் தங்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றாலோ அல்லது தங்களை சார்ந்தவர்கள் தங்களுடைய எஜமானிகள் இருக்கணும் இல்லையா, அவர்களுக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்றதை முன்கூட்டியே அறியக்கூடிய தன்மை உள்ளது அப்படின்றத சொல்றாங்க. இதுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் ஐம் கோயிங் டு டெல் யூ. இந்த சுனாமி நடந்துச்சு இல்லையா, லாங் அகோ. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு பறவையோ விலங்கோ, அதாவது கட்டி வீட்டுல வைக்கப்பட்ட எந்த ஒரு பறவையோ விலங்கை தவிர வேற எந்த பறவை விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா இருந்தால் அதிகமாக இறந்ததாக இல்லை. மனிதர்கள் இறந்த அளவுக்கு இந்த பறவைகளும் விலங்குகளும் இறக்கவில்லை. காரணம், அவர்களுக்கு இப்படி ஒன்று நடக்க போகிறது, இந்த மாதிரியான ஒரு அசம்பாவிதம் நடக்க போகிறது அப்படின்றதை அவர்கள் உணர்ந்து இந்த பறவைகளும் விலங்குகளும் வந்து பாத்தீங்கன்னா எஸ்கேப் ஆகி இருந்தாங்க. இந்த அறிவு மனிதருக்கு இல்லையா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக எங்கள்கிட்டையும் இந்த மாதிரி இயற்கையை உணர்ற அறிவு இருந்துச்சு. எப்ப இருந்துச்சு தெரியுமா? காட்டுவாசிகளாக சந்தோஷமாக வாழ்ந்தோம் இல்லையா, அந்த டைம் மனிதர்களிடமும் பறவைகள்கிட்ட இருந்த அத்தி ஷாப்பான அறிவு, விலங்குகள்கிட்ட இருந்த அவ்வளவும் இருந்துச்சு. ஈவன் மோப்ப சக்தி கூட மனிதர்களுக்கு இருந்துச்சு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு சில ஆட்களுக்கு இப்பவும் இருக்கும், யாருக்குமே மணக்காது, அவங்களுக்கு மட்டும் ஏதோ மணக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. தே ஆர் ஸ்டில் லிவிங் இன் தட் ஸ்டேஜ் அப்படின்றதே சொல்லலாம். எஸ், அந்த மாதிரி மனிதர்கள் வந்து பாத்தீங்களாக இருந்தால் இந்த பறவைகளையும் விலங்குகளையும் விட வெரி வெரி மச் மோர் ஸ்மார்ட்டரா இருந்தாங்க. எப்ப அப்படின்னா இந்த டிவைசஸ் எல்லாம் வந்துச்சு இல்லையா, ஸ்மார்ட் டிவைசஸ் எல்லாம் அதுக்கு முதல் காட்டுவாசிகளாக இருக்கும்போது மிகவும் ஸ்மார்ட்டாக இருந்தார்கள். அண்ட் இன்னொரு விடயம், இந்த பறவைகளையும் விலங்குகளையும் நாங்க தேவையில்லாம திட்டுறோமப்பா. இந்த வீடியோ கேட்ட அப்புறம் தயவு செய்து திட்டாதீங்க. இந்த விலங்குகள்ல வந்து பாத்தீங்கன்னா போன பிறப்புல என்ன பாவம் செய்துச்சோ தெரியா, அது வந்து எங்களுக்கு நன்மை செய்யறதுக்காக தான் இந்த குறுக்கால ஓடுது. ஆனா நாங்க வந்து பாத்தீங்கன்னா கட்டுமையா அதை திட்டிட்டு போற வேலையை செய்ய விடாம பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சில திரும்பி வரோம். இனி உங்களோட லைஃப்ல ஏதாவது ஒரு பறவையோ அல்லது விலங்குகளோ நீங்க போகும்போது, நீங்க டிரைவ் பண்ணி கொண்டு போகும்போது அல்லது வீட்டுக்கு வெளியே போகும்போது குறுக்க வருது அப்படின்னு சொல்லிச்சுன்னா இட்ஸ் அ சைன் அப்படின்றத சொல்றாங்க. விச் மீன்ஸ் அந்த மாதிரி ஏதாவது ஒரு தடங்கள் அல்லது ஏதாவது ஒரு தடை வருது அப்படின்னா அந்த நேரமே நீங்கள் அதை செய்ய போனால் அந்த காரியம் வெற்றி அடையாகாமல் இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வரப்போகிறது அப்படின்றத அந்த விலங்குகளும் பறவைகளும் உங்களுக்கு உணர்த்துகின்றார்கள் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ தேவையில்லாம இவ்வளவு நாளும் திட்டமே அப்படின்னு சாரி அப்படின்னு மன்னிப்பு கேட்டுட்டு இனி இந்த மாதிரி நீங்க போற இடத்துலயோ எங்கேயாவது வந்து பாத்தீங்கன்னா குறுக்கு ஒரு பறவை போகுது அல்லது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்லோ டவுன் பண்றீங்க அல்லது பூனை எல்லாம் போனா கூட ஆஹா எனக்கு ஒரு சிக்னல், லெட் மீ டேக் அ டைம் அப்படின்னு சொல்லி டேக் பேக் அ லிட்டில் பிட் டைம் அண்ட் தென் கோ. இனிமேல் யாருமே இந்த மாதிரி பறவைகளோ விலங்குகளோ வந்து பாத்தீங்கன்னா குறுக்க வந்தா திட்டாதீங்க. பிகாஸ் they are smarter than us for some reason. Okay, hope you guys like this video. I'll see you in the next video. Until then, just be happy and take care. Okay, bye.